டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நியூரல் நெட்வொர்க்கோட அஜைலிட்டி, அது என்ன அளவுக்கு அதை ஸ்மார்ட்டாக வேலை செய்ய வைக்க முடியும். நம்மளோட எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ், மூளையில் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் என்னது, ஒரு மோட்டார் ஆக்டிவிட்டீஸ், லிம்ஸ் எல்லாம் எப்படி அசைக்கிறது, அதுக்கு எத்தனை அளவுக்கு வேகமாக செய்ய முடியும், அதில் என்னெல்லாம் சுறுசுறுப்பெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றத பற்றி சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், நியூரல் நெட்வொர்க்கோட அந்த அஜைலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது சில சின்ன சின்ன எக்ஸசைஸ், அதாவது நம்மளுடைய லிம்ஸ் இருக்கே, இடது பக்கத்து மூளை வலது பக்கத்து மூளை, இது ரெண்டும் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு வைங்க. அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் அப்படின்னு ஒரு கான்செப்டில் சில செய்திகளெல்லாம் முன்னாடி நம்ம பகிர்ந்துருக்கிறோம் சில பதிவுகளுக்கு முன்னாடி. அப்போ அந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்றது என்ன, எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் புதுசாக நியூரல் நெட்வொர்க்கை தயார் பண்ணோம், பழைய செய்திகளை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அது எதெல்லாம் பழசாக போய் விதறி, அதாவது உதிர்ந்து போகிறதோ பழுத்து போகிறதோ அதெல்லாம் டெட் செல்ஸ் எல்லாம் தள்ளி விடுற மாதிரி இந்த நியூரல் நெட்வொர்க்கும் அப்பப்போ புதுசு பண்ணிக்கும். இதில் என்ன பண்ணலாம் பார்க்கும்போது நம்மளோட மோட்டார் ஆக்டிவிட்டி, முதல்ல என்ன பார்த்தோம் சில பதிவுகளுக்கு முன்னாடி, நம்மளால் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று இடது முட்டியை வலது கையாலையும் வலது முட்டியை இடது கையாலையும் தொடரத்துக்கு முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணுறோம்னு சொன்னால் நம்மளுக்கு 60 வயசு தாண்டி இருக்குன்னு வைங்க, அதை நிதானமாக செய்தால் போகிறோம். ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் செய்தால் போகிறோம். அது என்ன பண்ணோம்னா, அதில் நியூரல் டெபாசிட்ஸ் இருக்கே, அதாவது ஒரு நம்மளோட வங்கியில் இருக்கிற ஒரு கணக்குக்கு தேவையான அமௌண்ட் இருந்தால் அது எப்படி அது நல்லா ஆக்டிவாக இருக்கும், அந்த கணக்குலேருந்து போதுமான அளவுக்கு பணத்தை வித்ட்ரா பண்ணலாம், அதே போல் மறுபடியும் பணம் அதில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். அது எப்படி சாதாரணமான ஏற்புடைய கருத்தோ அதுபோல் நம்ம மூளையிலும் போதுமான அளவுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை செலவு பண்ணுற அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தா தான் நம்மளுடைய நடைமுறை பாவனைகளில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், வேகமாக சில வேலைகளை செய்ய முடியும். அப்புறம் மோட்டார் ஆக்டிவிட்டிலாம் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இல்லாமல் நடக்க முடியும். அதாவது ஒரு வேகமாக ஒரு வேலையை செய்வோம், நம்மளுக்கு ஒரு ஊக்கத்தோட ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்ப்போம், ஊக்கத்தோட ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடியும். அவன் எப்படி வேகமாக இன்பிட்வீன் இந்த விக்கெட்ஸை ஓடுறாங்களோ அதை நம்ம யதார்த்தமாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேகமாகவும் நம்ம வேலைகளை செய்ய முடியுமா இருக்கும். ஆனால் ஒரு வயது தாண்டிடுது, 70 வயசு ஆகிடுது, அப்போ நம்மளால் நம்ம உட்காண்டிருக்கிற சோஃபாலேருந்து எழுந்திருக்க முடியாமபடி இருக்குது. அப்படி எழுந்தினாலும் கிருகை, அதாவது உழுந்துடுவோம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. அதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால், அதுபோல் ஒரு நிலைமையே வராமல் வேகமாக நம்மளுடைய வேலைகளை இயற்கையாக சாதாரணமாக ஒரு ஏற்புடைய ஸ்பீடில் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும்னு சொன்னால், இதுபோல் மோட்டார் ஆக்டிவிட்டியை ஆப்போசிட் சைடில், அதாவது கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் வித் விஷுவல், ஒரு ஆர்கன் இருக்குல்ல, 5 ஐம்புலன்கள் இருக்குது, மெய் வாய் கண் மூக்கு செவி இருக்குது, அதில் ஒன்று மூடிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சில வேலைகளெல்லாம் செய்யலாம். அது எப்படிலாம் நம்ம சிறப்புப்படுத்த முடியும், எப்படியெல்லாம் அதை மேன்மைப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்ம என்ன செய்யலாம், கண்ணை மூடிக்கிட்டு நம்ம டேபிள் மேலே போய் உட்காந்துக்கிறது. நம்மளுக்கு டேபிள் மேலே என்னெல்லாம் சாமான் இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு, என்னெல்லாம் இருக்கோ தினப்படியாக டெய்லி ரொட்டீனில் நம்மளோட லேப்டாப் டேபிள் மேலேயோ இல்லை கிச்சன் டேபிள் மேலேயோ எதெல்லாம் என்ன நம்ம அடுக்கி வச்சுருக்கிறோமோ அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைங்க. அது டெய்லி நடக்கிற வேலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம என்ன செய்யலாம், ஆன் எ கிவன் டே அந்த ஏர்லி மார்னிங்க்கு கண்ணை மூடிக்கிட்டு அங்கே அந்த கிச்சன் டாப்பில் என்னெல்லாம் சாமான் இருக்குது, இல்லை நம்ம படிக்கிற இடத்துல அந்த டேபிள் மேலே என்னெல்லாம் சாமான் இருக்குது அப்படின்னு பார்த்து, அது என்னதோ அதை எடுத்து பார்த்து அது எதுன்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம வைக்கிறோம். அதுபோல் ஒரு சென்ஸு, ஒரு கண்ணை மூடிக்கிட்டு சில வேலையெல்லாம் செய்து பார்க்குறது, அது ஒரு மோட்டார் ஆக்டிவிட்டி. ஒரு சென்ஸுக்கு ஒரு 5 புலன்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு புலனோட ஆக்டிவிட்டியை மடிச்சுட்டு பாக்கி ஒரு வேலை மோட்டார் ஆக்டிவிட்டி என்ன, அந்த நேரத்தில் நம்ம கையில் இருக்கிற சாமானை எடுத்து பார்த்து எல்லாம் செய்யலாம். அது ஒரு மாதிரி இருந்தால் அது அந்த விஷுவல் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் இருக்கே அதை பலப்படுத்தும். அது மூளைக்கு ஒரு சவாலான வேலையாக இருக்கும். அதே மாதிரி கண்ணை மூடிக்கிறது, அப்போ கையில் இருக்கிற சாமானை எடுத்து பார்க்குறோமா, அதே போல் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கையில் இருக்கிற துணியெலாம் இருக்குல்ல, இன்றைக்கி காலையில் மிஷினில் போட்டு எடுத்தோம், இல்லை சாதாரணமாக துவைச்சி வளர்த்தினோம் அப்படின்னா அந்த துவைச்சிருக்கிற துணியை கண்ணை மூடிக்கிட்டு மடித்து வைக்கிறது.
அதை கண்ணை மூடிக்கிட்டு மடித்து வச்சா அது வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் ஃபார் த பிரெயின். அதே சமயத்தில் அது ரொம்ப சிரிப்புலாம் வரும். மாற்றி மாற்றி மடிக்கிற, கிராஸ் மாட்டார் இருக்கு, இந்த எட்ஜுக்கும் அந்த எட்ஜுக்கும் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் மடிக்கிறோம், சிறப்பாக மடிக்கலை அப்படின்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் சரிப்படுத்தணும். ஓவர் த பீரியட் தட் we can learn it ப்ராப்பர். அது ஒன்று கிடைக்கும். ஆனால் இது போல் மாற்றி செய்யும்பொழுது அந்த மூளை என்ன செய்யும்னு நினச்சா இது அத்தனையும் சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லும். இதை மாதிரி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இந்த 2 செயலுமே 1 நிமிட நேரம். அதாவது தூங்கி உட்னைக்க பார்த்து என்ன சொன்னேன், தூங்கி எழுந்த உடனே இது போல் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வேலை செய்கிறது, இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் வேலை செய்கிறது. இது என்ன செய்யும்னு கேட்டால் மூளைக்கு ஒரு சரியான ஒரு ஆக்டிவிட்டி, மோட்டார் ஆக்டிவிட்டியும் ஒரு சென்ஸ் ஆர்கனை பந்து படிக்கிறோம். அதே மாதிரி நம்ம இன்னொன்று செய்யலாம்னா காற்றில் எழுத்துக்களை எழுதுறது. இப்போ கண்ணை மூடிக்கிற, கண்ணை திறந்துருக்குது, ஆனால் என்ன பண்ணுறோம், கையால் ஒரு கடிகாரம் போல் வரையிறது, இல்லாட்டி போனால் ஒரு டேப் வரையிறது, ஒரு பாட் வரையிறது, ஒரு டம்ளர் வரைஞ்சி பார்க்குறது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ஏற்புடையது தான். அது சரியாக வரலன்னு வைங்க, அதில் ரொம்ப நம்மளுக்கு காமெடி, ஒரு சிரிப்பு வரும், ஃபன் வரும். அந்த ஃபன் இருந்தால் என்ன பண்ணோம், ரொம்ப சிரிச்சமான பாடியில் ஆக்சிடோசின் அந்த லெவலை இது அதிகப்படுத்தும். ஆக்சிடோசினை அதிகப்படுத்தினாலே நம்ம ரொம்ப ஆக்டிவாக அஜயலாக இருக்கவலாம். இதில் இன்னொன்று, நம்ம தனியாக நம்ம இடத்துல உட்காந்துருக்கும் போது இதை செய்யலாம். நம்ம என் ஃபேமிலியோட, நம்ம அப்பா அம்மா தம்பி தங்கச்சிங்க, இல்லை நம்மளோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரோடையும் சேர்ந்து செய்தால் எல்லாருக்கும் ஆளுக்கு 2 நிமிஷம் ஆகும். ஒரு ஃபன் ஓரியன்டாக, ஃபன் ரிலேட்டடாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இந்த வேலையை செய்கிறோம்னு வைங்க, அது ப்ரீஃப்ரண்டல் லோப், அதே சமயத்தில் ஹிப்போ கேம்பஸ், அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் செய்யக்கூடிய 2 இடத்தையும் இது என்ன பண்ணும், சிறப்பாக செய்து தரும். சிறப்பாக செய்வதற்கு மேலும் மேலும் இந்த வேலைகளை சிறப்பாக செய்வதற்கும் இது ஒரு நாளும் தொய்வடையாமலும் இதை பார்த்துக்க முடியும். அதனால் இது ஒரு சின்ன விஷயந்தான். இது சின்ன விஷயம் மட்டும் இல்லை, இது ஒரு ஃபன், அதாவது நகைப்புக்கு இடமாக இருக்கிற ஒரு செய்தி மட்டும் இல்லை, அதோடு கூட இது ஒரு மூளைக்கு சரியான ஒரு எக்ஸசைஸ். அதாவது BNDF அப்படின்னு சொல்கிறோம்ல, பிரெயின் BDNF, பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃப்ராக்டர் அப்படின்னு சொன்னால் என்ன, அது ஒரு ஃபெர்டைல். நம்ம வந்து ஃபெர்டிலைசர் போடுறோம் இல்லையா, நிலத்தில் உழுது பயிர் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஃபெர்டிலைசர் போடுறோம், உரம் எல்லாம் போடுறோம். அந்த உரம் போட்டால் அந்த பயிர் நல்லபடியாக வளரும், செழிப்பாக வளரும், நல்லா வளரும், செழிப்பாக வளரும், நல்ல பலனை தரும். அறுவடை காலத்தில் போதுமான அளவுக்கு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் கிடைக்கும். அது எப்படி ஒரு நிலத்துக்கு உரமிடுவது ஏற்புடையதோ அதுபோல் நம்மளோட மூளைக்கும் இதுபோல் எக்ஸசைஸு, கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸு, ஒரு சென்ஸை பந்து பண்ணிவிட்டு இன்னொரு வேலையை செய்கிறது, அப்புறம் வந்து காற்றில் எழுத்துக்களை எழுதி பழகிறது, அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ஆக்ஷன்ஸ் சொல்கிறது, அதுபோலலாம் செய்யும்பொழுது இது ரொம்பவும் சிறப்பானதான ஒரு பலனை தரும். இந்த ஒரு சென்ஸ் ஆர்கன் ஒரு சென்ஸை மடக்கிட்டு பாக்கி வேலை செய்கிறோம் பாருங்கள், அது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்காக இருக்கும். நாள் அடைவது இது எத்தனை நேரம் செய்யணும், ஒரு நாளைக்கு 2-4 நிமிஷம் போகிறோம். காத்தால் எழுந்த உடனே 6 மணிக்கு ஒரு 2 நிமிஷம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே ஓவர் த பீரியட் ஃபார் த டைம் ஆஃப் ஒரு 60 months, 60 days, முதல்ல 2 மாதத்துக்கு, அப்புறம் 6 monthsக்கு, 180 daysக்கு, இது போல் நம்ம செய்துட்டு இருந்தோமான ஒரு 180வது நாளில் நம்மளோட பிரெயின் என்ன சொல்லும் தெரியுமா, ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லும். எதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்லக்ரிஷ்னஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கே, ஸ்லக்ரிஷாக ஒரு வேலை செய்கிறோமே, அந்த ஸ்லக்ரிஷ்னஸ் வந்து நம்மளை விட்டு போயிடும், நம்மளை விட்டு நகுந்துடும், குறைபாடு உடையதாக ஆகிடும். ஆனால் முதல்ல இனிஷியலி இட் மேபி பெரிய அளவில் இருக்குன்னு வைங்க, அந்த இன்டென்சிட்டியோ அந்த இன்டெப்த்தோ அதெல்லாம் குறைஞ்சிட்டு ஈஸியாக அளவுக்கு, அதாவது லகுவாக இந்த வேலைகளை நாம் செய்வதற்கு பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். அது மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். அதே நேரத்தில் விரைவாக நம்மளுடைய செயல்களை செய்வதற்கு ஒரு உறுதுணையாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடையதாக இருக்கிற இன்னும் சில ஆக்டிவிட்டீஸை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.